எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய 5 கிரிக்கெட் பேஸ்ட் மூவிஸ் பார்ட் 1 லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இருக்கிறது விஷ்ணு விஷால் நடித்த ஜீவா. ஜீவா ஒரு சூப்பரான கிரிக்கெட் பேஸ்ட் படம். ஒரு சின்ன பையன் சச்சினை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கிரிக்கெட்டில் எப்படி உள்ளே வரான், எப்படி ஸ்கூல் டீமில் விளையாடி ஸ்டேட் டீமில் விளையாடுறான், அண்ட் அவன் ஸ்டேட் டீமில் ஃபேஸ் பண்ணுற பாலிடிக்ஸ், அதுக்கு மேலே அவன் கடைசியில் இந்தியா விளையாடினானா விளையாடுன்றதோட சூப்பரான ஒரு ஸ்டோரி லைன் தான் இந்த ஜீவா படம். இதில் என்னோட ஃபேவரட் சீன் என்னன்னா, அந்த சின்ன பையன் சார்லியோட பேட் வாங்க போகிற சீன் தான். அது நம்மளோட சைல்டுஹுட்டை நமக்கு ஈஸியாக ஞாபகப்படுத்திடும். ரெண்டாவதாக லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய படம் கனா. இந்த படத்தில் சொசைட்டியை எதிர்த்து ஒரு விமென்ஸ் கிரிக்கெட்டர் எப்படி இந்தியன் டீமுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அண்ட் அவங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் கடந்து வந்த பாதையை பற்றி சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அண்ட் எமோஷ்னலி சத்யராஜ் கேரக்டருக்கும் அந்த பொண்ணுக்கும் உண்டான எமோஷன்ஸ் சூப்பராகவே கனெக்ட் ஆகிருக்கும். இது வரைக்கும் கனா பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், ZEE5 ஆப்பில் இருக்குது. லிஸ்ட்டில் மூணாவதாக இருக்கக்கூடிய படம் ஆக்சுவலி படங்கள் சென்னை 28-1 அண்ட் சென்னை 28-2. சென்னை 28-1 தான் தமிழ் சினிமாவில் ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் மூவிஸ்க்கு ஒரு பாத் பிரேக்கிங்கான படம். டென்னிஸ் பாலை மையமாக வச்சு எடுத்த படம், செம ஃபன்னான ஒரு சூப்பரான என்டர்டெய்னிங்கான ஃபில்ம். சென்னை 28-2மே நல்லாயிருக்கும், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சென்னை 28-1 தான் சரியான படம். இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த படமும் Disney+ Hotstarல இருக்குது. அண்ட் லிஸ்ட்டில் 4th இருக்கிற படம் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான படம் ஜெர்சி. நானி நடித்த இந்த படம் ஒரிஜினலி தெலுங்குல ரிலீஸ் ஆகிருந்தால் கூட தமிழ் ஆடியன்ஸ் கிட்டேயுமே இந்த படம் ரொம்பவே ஃபேமஸ். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஃபெயில்டு கிரிக்கெட்டர் அவன் ஃபேமிலிக்காக எப்படி அவனோட கிரிக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணால் திருப்பியும் அவனுக்கு விளையாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி அதில் அவனுக்கு இருந்த ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் அவன் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸை சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அண்ட் என்னோட ஃபேவரட் சீன் என்னென்னா, டீமில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் ஓடி போய் ட்ரெயின் வரும்போது அந்த கத்திக்கிட்டே போவார்ல நானி, செம பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சூப்பரான படம். இது வரைக்கும் நீங்கள் ஜெர்சி பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த படம் ஹிந்திலையுமே இருக்குது, பட் ஆனால் தெலுங்கு வெர்ஷன் தான் என்னோட ஃபேவரட். இந்த படமும் ZEE5ல இருக்குது. இதில் 5ஆவதாக இருக்கிற படம் MS தோனி தி அன்டோல்ட் ஸ்டோரி. MS தோனியோட ஆட்டோபயோகிராஃபியை சூப்பரான ஸ்க்ரீன் பிளே வச்சு ரொம்ப விறுவிறுப்பாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு செமையான படம். ஒரு சின்ன வயசுலேருந்தே எப்படி படிப்படியாக கிரிக்கெட்டில் முன்னேறினார் அண்ட் 2011 வேர்ல்ட் கப் வின் பண்ணுற வரைக்கும் உண்டான எபிசோட்ஸ் தான் இந்த படத்தில் கவர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட பாடி லாங்குவேஜ் அண்ட் அவரோட ஆக்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் தோனிக்கு கிட்டே வந்துடுவார், அவரோட மேனரிசம்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பார். இது 2011 வேர்ல்ட் கப் வரைக்கும் உண்டான ஸ்டோரின்றதுனால இதோட பார்ட் 2 எடுத்தால் இதில் யார் நடிக்கலான்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் தான் எல்லோரும் பார்க்க வேண்டிய கிரிக்கெட் மூவிஸ்னு நான் நினைக்கிறதோட பார்ட் 1. பார்ட் 2க்கு ஃபாலோ பண்ணுங்கள்.